இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவிருக்கிறது. தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழல் குறித்து தகவல்களை தாருங்கள். திமுக எம்எல்ஏக்கள் 59 பேரும் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கிறார்கள். கொறடா உத்தரவு பிறப்பித்திருக்கப்பட்டிருக்கிறது. கொறடா ஏவா வேலு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியும் வருகிறார். அதே போல ஆளும் அரசு கொறடா சபரிநாதன் அனைத்து எம்எல்ஏக்களும் வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுவும் கிடைத்திருக்கிறது, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அதாவது இந்த அரசுக்கு எப்படி இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என்று சொன்னால், சட்டப்பேரவை தொடங்கியதும் 9:30 மணிக்கு சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவையுடைய அனைத்து வாயில்களையும் மூடுவார். அதற்கு முன்பாக 3 முறை மணி அடித்து யாராவது வெளியில் இருக்கிறீர்களா உள்ளே வாருங்கள் என்று அழைப்பார். அது மட்டும் இல்லாமல் முதன்முறையாக சட்டப்பேரவை வரலாற்றிலேயே நம்பிக்கை வாக்கெடுப்பு நேரலை செய்யப்படுகிறது. சாமானிய மக்கள் கன்னியாகுமரியில் இருக்கவரும் தெரிந்து கொள்ளலாம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழரும் இன்று என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு ஏற்பாடு. அதற்கு பிறகு இந்த அவைக்காவலர்கள் அனைத்து திரைச்சீலைகளையும் மூடுவார்கள். அதே போல சட்டப்பேரவை 6 டிவிஷனாக பிரிக்கப்படும். அதே போல யாருமே உள்ள எலக்ட்ரானிக் பொருட்களை கொண்டு போகக்கூடாது என்று பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் வந்துட்டோம். அதே போல நம்ம இன்னும் சிறிது நேரத்தில் உள்ளே போயிடுவோம் 9:30 மணிக்கு. அதுக்கு பிறகு நம்பிக்கை தீர்மானம் இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா என்னன்னு பண்ணீங்கன்னா, அரசினர் தீர்மானம். ஜோசப் விஜய் தனது அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிவார் என்று அஜெண்டாவில் கொடுத்திருக்காங்க. அதை ஒருவர் பேசுவார். ஆரம்பத்தில் முதலமைச்சரை கூட பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆங்கிலத்தில் கூட இதற்கு நிகழ்ச்சி நிரல் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். கவர்மெண்ட் மோஷன் என்று சொல்லியிருக்காங்க. திஸ் ஹவுஸ் எக்ஸ்பிரஸஸ் இஸ் கான்பிடன்ஸ் இன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் விச் திரு சி ஜோசப் விஜய் இஸ் த சீஃப் மினிஸ்டர் என்று செக்ரட்டரி சீனிவாசன் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அனைத்து எம்எல்ஏக்களும் வர தொடங்கிவிட்டார்கள். இதுல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தற்போது 2 இடம் வேகன்சியாக இருக்கிறது. எது என்று சொன்னால், திருச்சி கிழக்கு, மற்றொன்று திருப்பத்தூர் எம்எல்ஏ வாக்கெடுப்பில் பங்கெடுக்க கூடாது என ஒரு வாக்கு வித்தியாசத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் திமுக எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ பெரியகருப்பன் தொடுத்த வழக்கால் அந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது 117 இருந்தால் இந்த அரசு தப்பிக்கும், மெஜாரிட்டி கிடைத்துவிடும். அதற்காக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தற்போது கிட்டத்தட்ட டிவிகே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 108 ஜெயிச்சாங்க இல்லையா, அதுல திருச்சி கிழக்கு கழிச்சிருங்க, அதே போல சபாநாயகரை கழிச்சிருங்க, இன்னொரு திருப்பத்தூர் எம்எல்ஏ கழிச்சு 105 பேர் இருக்கிறார்கள். கூட்டணி கட்சி விசிகா, லெப்ட் பார்ட்டிஸ், ஐயுஎம்எல், காங்கிரஸ் 13 பேர் இருக்கிறார்கள். 13 105 சேர்ந்தால் 118 வந்து விடுகிறது, மெஜாரிட்டி கிடைத்து விடுகிறது. அதையும் தாண்டி மன்னார்குடி டிடிவி கட்சி எம்எல்ஏ தற்போது முதலமைச்சரை சந்திக்க வந்துவிட்டார். நம்ம காலையில பார்த்தோம். அவர் இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். அதே போல திமுக எதிர்த்து வாக்களிக்க சொல்லியிருக்கிறாங்க, தகவல் வந்திருக்கிறது நம்மளுக்கு. அதே போல அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் வந்துவிட்டார்கள். அவர்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிந்துவிடும். நம்ம ஊடகங்கள்ல போடுறோம், எடப்பாடிக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, சி வி சண்முகத்துக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்குன்னு சொல்றோம். ஆனா சி வி சண்முகம் ஆதரவாக வாக்களித்தால் இந்த அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர் எத்தனை பேர் என்று தெரிந்துவிடும். எதிராக யார் யார் வாக்களித்தார்கள் என்றும் நமக்கு தெரிந்துவிடும். எனவே இந்த ஃபேக்ஷன்ஸ் எத்தனை நம்பர்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியும். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி சௌமியா அன்புமணி சட்டமன்ற குழு தலைவர் என்ன முடிவெடுக்கிறார், தேமுதிக என்ன இருக்கிறது என்பதை பார்க்கும். குறிப்பாக பாஜக இந்த அரசாங்கத்தை எதிர்த்துதான் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரே ஒரு எம்எல்ஏவாக ஊட்டி எம்எல்ஏ போஜராஜனும் வந்திருக்கிறார். எனவே எண்ணி கணிக்கிறது எப்படின்னா பாத்தீங்கன்னா, முதல் டிவிஷன்ல கூப்பிடுவாங்க. முதல் டிவிஷன்ல 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு எத்தனை பேர்னு சபாநாயகர் அழைப்பார். அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். ஆதரவாக இருப்பவர்கள் எண்ணிக்கை கணக்கில் எடுக்கப்பட்டு அறிவிப்பார். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு 15, எதிர்ப்பு 3 அப்படின்னு உதாரணத்திற்கு. இது நீங்க ஏற்ற இறக்கம் இருக்கும். இதே போன்று நோட் பண்ணிட்டு 6 டிவிஷன்லயும் பேசிட்டு இறுதியாக இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு இத்தனை பேர், எதிர்ப்பு இத்தனை பேர், நடுநிலை இத்தனை பேர் என்று அறிவிப்பார். இதுதான் அரசியல் சாசன விதிகள் சொல்கின்றன. அதற்கு பிறகு இந்த மெஜாரிட்டி இருக்கிறது என்று அறிவிப்ப வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இப்ப இருக்கிற நம்பர்ஸ் நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு. அதே போல இந்த 2017 கடைசியா எடப்பாடி பழனிசாமி 9 ஆண்டுகளுக்கு முன்பு சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பிறகு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இதே போன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமியும் பேசினார். அப்போது அந்த அரசுக்கு 122 பேர் ஆதரவு தெரிவித்தார்கள். ஓபிஎஸ் 8 பேர் மட்டுமே, குறிப்பாக 11 பேர் ஓபிஎஸ் தரப்பில் ஓபிஎஸ் எம்எல்ஏ போன்றோர் எதிர்த்து வாக்களித்தார்கள். அவை குறிப்பில் இருக்கிறது. நேற்று நம்ம அந்த அவை குறிப்பை எடுத்து பார்த்தோம். 122 பேர் அந்த அரசுக்கு ஆதரவாகவும் 11 பேர் எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள். திமுக வெளியேற்றப்பட்டது, காங்கிரஸ் ஐயுஎம் எல்லாம் வெளியேற்றப்பட்டது. அப்போது எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தார். அதே போல காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருந்தது. அவர்களும் 8 பேர் வெளியேற்றம் செய்யப்பட்டார்கள்.
எனவே அந்த அரசு தப்பித்தது. 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி நிம்மதியாக அந்த ஆட்சியை செய்தார். இதுதான் கடந்த கால வரலாறு. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், இந்த அரசு மெஜாரிட்டியை நிரூபிக்கும். அதற்காக தான் முதல் முறையாக நேரலை செய்கிறார்கள். இதன் மூலமாக நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த அரசு பெரும்பான்மையை நிரூபிக்கிறது என்ற ஒரு தகவல் அவருக்கு சென்றுவிடும். இந்த அரசாங்கத்திற்கு எந்தவித சிக்கலும் ஏற்படாது. இதுதான் நடைமுறையாக இருக்கின்றது. திவ்யா, இந்த இடத்துலதான் ஒரு சந்தேகம் வருது. சில மாற்று கருத்துக்களுமே இருந்தது நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா இந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அப்படிங்கிறது 118 என்ற எண் தேவையா, அல்லது சட்டமன்ற வளாகத்திற்குள்ள வாக்கெடுப்பின் போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 50% மேல +1 அப்படிங்கிற அடிப்படையில தேவையா? சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் இன்று காலை நம்ம புதிய தலைமுறை சார்பாக சந்தித்து கேட்டோம். அவர் சொன்னது என்னென்றால், இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் பாதிக்கு மேல் ஒருவர். அவர் சொன்ன வார்த்தை, உதாரணமாக இன்றைக்கு நான் சொல்கிறேன், 220 பேர் இருக்கிறார்கள் சட்டப்பேரவையில் என்று சொன்னால் 110 பேர், அதாவது பாதிக்கு மேல் ஒருவர், 111 பேர் இருந்தால் இந்த அரசு தப்பிக்கும், இந்த ஆட்சி தொடரும். இதுதான் அவர் சொன்ன நடைமுறை. எளிமையாக சொல்ல வேண்டும்னால், இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கிற கணக்கு 232 பேர் வந்துடுறாங்க இன்னைக்கு. அப்ப சபாநாயகர் ஒருத்தர், அப்படி பார்த்தா 117 பேர் வேண்டும். ஒருவேளை 117 பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள் என்று சொன்னால் சபாநாயகருக்கு வாக்கு செலுத்த உரிமை கொடுக்கப்படும். டை ஏற்பட்டால் மட்டுமே சபாநாயகருக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது என்று சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன், அவர் சட்டம் படித்தவர், முதன்மை செயலாளர் தலைமைச் செயலகத்திற்கு, குறிப்பாக இந்த சட்டப்பேரவை செயலகத்திற்கு அவர்தான் நம்பர் 1. அவர் கொடுத்த தகவல் 118 என்றது கவர்னர் கேட்ட நம்பர். ஆனால் புளோர்ல இருக்கக்கூடியவங்கள பாதி பேருக்கு மேல ஒருத்தர். உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன 232 116 பாதி, அதுக்கு மேல ஒருவர் 117 பேர் தேவை. சபாநாயகர் இதுல வாக்களிக்க முடியாது. துணை சபாநாயகர் ரவிசங்கர் வாக்களிக்கலாம். ஒருவேளை 2 பேருக்கும் சமநிலை வந்தால் சபாநாயகர் வாக்களிக்கலாம் என்று அரசியல் சாசன குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. திவ்யா, அப்போ ஒருவேளை சட்டமன்றத்துல எடுத்துக்காட்டாக 200 பேர் மட்டும் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 100+1 101 அப்படிங்கிற நம்பர் நிரூபிச்சா போதுமா? அதுதான் நீங்க எக்ஸாக்டா தெளிவா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. 200 பேர் வந்தாங்கன்னா 200 பேர்ல 101 பேர் இருந்தா இந்த அரசு 4 ஆண்டு காலம் தொடரும். நடுவில் எதுவும் இந்த மாதிரி யாரும் எம்எல்ஏக்கள் விலகி மாற்றணிக்கு போகாம இருந்தாங்கன்னா தொடரும். இதுதான் எளிமையாக மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தி. ஆனால் 232 பேர் இன்றைக்கு பேரவைக்கு வந்து விட்டார்கள். சபாநாயகர் அறைக்கு வந்து விட்டார். துணை சபாநாயகர், எம்எல்ஏக்கள் அனைவரும் வந்து விட்டார்கள். இதில் முக்கியமான ஒரு செய்தி, அனைத்து எம்எல்ஏக்களும் புதியவர்கள் என்பதால் அவர்களுக்கு நேற்று இரவு பனையூரில் ஒரு 4 பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம எப்படி கல்லூரிகளில் ஒரு விஷயத்தை செயல்முறை விளக்கம் செய்து வைப்பார்களோ அதே போன்று ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பழைய அதிகாரி ஒருவர் இந்த புதிய எம்எல்ஏக்களுக்கு வாக்கெடுப்பு எப்படி நடைபெறும் என்பது குறித்த ஒரு பாடம் நேற்று இரவு பனையூரில் நடைபெற்றிருக்கிறது என்ற புதிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் தெளிவாக வந்திருக்கிறார்கள். புதியவர்கள், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், நிறைய உமன்ஸ் இருக்காங்க, நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு முதல் முறை எக்ஸ்பீரியன்ஸ் என்றதுனால அவர்களுக்கு நேற்று இரவு அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு தெளிவாக எப்படி எந்திரிக்க வேண்டும், எப்படி அமர வேண்டும், எப்படி மேசையை தட்ட வேண்டும், எப்படி உள்ளே இருக்க வேண்டும் என்பன போன்ற அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. தாவேகாவிற்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல அதிமுகவிற்கும் இது முக்கியம் அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அதிமுகவுல 2 அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க. 2 பக்கமுமே போய் தனித்தனியாக மனு கொடுத்திருக்காங்க. இதுல யாருக்கு சாதகமான வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இன்று ஒருவேளை ஒரு பிரிவு எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவுங்கிற நிலைப்பாட்டை எடுக்கும் போது அது சட்டப்படி குற்றமாகுமா? நிச்சயமாக நீங்கள் சொல்வதில் ஒரு சட்ட ரீதியான சிக்கல் இருக்கிறது. நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் படி 27 முதல் 28 எம்எல்ஏக்கள் சி வி சண்முகம் தரப்பில் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சில எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பதை நம்ம அவர் கூட வரக்கூடியதை வைத்து பார்க்க முடிகிறது. நீங்கள் பார்க்கலாம் அந்த காட்சிகளை. வட மாவட்ட எம்எல்ஏக்கள் அனைவருமே விராலிமலை விஜயபாஸ்கர் உட்பட சி வி சண்முகத்துக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எஸ்பி வேலுமணியை, அதே போல சி வி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோரும் அவருக்கு, குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் 2 எம்எல்ஏக்கள் KP அன்பழகன், மரகதம் குமரவேல் போன்றோரெல்லாம் எஸ்பி வேலுமணியை ஆதரிக்கிறார்கள். இதுதான் நடைமுறையா இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வரும்போது அவர் கார்கிட்ட யாரெல்லாம் போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, தலவாய் சுந்தரம் போனாரு, அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார் போனாரு. இது போன்று ஒரு 10 எம்எல்ஏக்கள் மட்டுமே அவர்களிடம் இருக்கிறார்கள். லீமா ரோஸ் உட்பட புதிதாக வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட எஸ்பி வேலுமணியை ஆதரிக்கிறார்கள். நமக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் தெரிய போகிறது. என்னவென்று சொன்னால், இந்த சட்டப்பேரவையில் வாக்கெடுப்பு நடைபெறும்போது
எடப்பாடி தரப்பு எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஏன்னா நம்ம வெளியில சொல்றோம் 15, 17, 22ன்றோம். அதே போல சி வி சண்முகம் 27, 28ன்றோம். இந்த அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் எண்ணிக்கையை எடுத்தால் அது வேலுமணி தரப்புல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். எடப்பாடி பக்கம் எத்தனை பேர் தெரிஞ்சிடும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. அதே போல கொறடா உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? ஏனென்று சொன்னால் கொறடாவையே சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்பி வேலுமணியையும் ஒரு முன்வரிசையில் அமர வைத்திருக்கிறார் சபாநாயகர். அதே போல எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அமர்த்தி இருக்கிறார். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக இன்னமும் எடப்பாடி பழனிசாமியை சட்டப்பேரவை அங்கீகரிக்கவில்லை. அதே போல கொறடாவாக ஒரு உத்தரவு பிறப்பித்து சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் 2வது வரிசையில் அமர்ந்திருக்கிறார். ஒருவேளை எடப்பாடி கொடுத்த கடிதத்தை சபாநாயகர் உண்மையிலே ஏற்றுக்கொண்டிருந்தால் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்வரிசையில் அமர்ந்திருக்க வேண்டும். கொறடாவிற்கு முன்வரிசை கொடுப்பார்கள். ஏன் அவர் பின்வரிசையில் இருக்கிறார்? ஏனென்று சொன்னால் சட்டமன்ற குழு தலைவராக அதிமுகவை சேர்ந்தவர்களை இன்னமும் சபாநாயகர் அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் வெளியில் எப்படி வேண்டுமானாலும் கட்சி பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்றும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் சட்டப்பேரவையை பொறுத்தவரை சபாநாயகருக்கு மட்டுமே வானளாவிய அதிகாரம் இருக்கிறது. அவர் நினைத்தால் மட்டுமே ஒருவரை சட்டமன்ற குழு தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும், சட்டமன்ற அந்த கட்சி கொறடாவாக ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி பார்க்கும்போது இன்னமும் எடப்பாடி பழனிசாமியின் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் அதிமுக கொறடா என்பதை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல வேலுமணிக்கு முன்வரிசையில் இடம் கொடுத்திருக்கிறார். நேற்று சி வி சண்முகத்தை முதலமைச்சர் பார்த்திருக்கிறார். நேற்றைக்கு தொடக்க உரையிலேயே வேலுமணி அரசை ஆதரித்து பேசுகிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சபாநாயகர் 2 தரப்புக்கும் எந்த ஒரு முடிவையும் அறிவிக்காமல் நடுநிலை வகிப்பார் என்று தெரியும். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. கடந்த காலங்களில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அப்போதைய சபாநாயகர் இருந்தார் என்பதையும் நமக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமியும் முன்வரிசையில் இருந்தார், ஓபிஎஸும் முன்வரிசையில் இருந்தார். கடைசி ஒரு செஷன்ல மட்டும்தான் ஓபிஎஸ்க்கு பின்வரிசையில் இடம் கொடுக்கப்பட்டது. திவ்யா, இன்று நேரலையில் அந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒளிபரப்ப போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கு முந்தைய காலங்களே இப்படி நடந்தது இல்லையா? இப்போ அது நேரலை அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம பார்க்கணும்? நிச்சயமாக 1989 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜா அணி என்று 1988 இருந்தபோது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. PH பாண்டியன் போன்றோர் இருந்தார்கள். அப்போது நேரலை என்ற ஒரு விஷயமே கிடையாது. கேமரா மட்டும்தான் எடுப்பார்கள். அதுவும் ஸ்டில் கேமரா மட்டும்தான் இருந்தது. 2017 டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. இருந்தாலும் அப்போதைய அதிமுக அரசு நேரலையை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த முறை நேற்றைக்கு தொடக்க உறுப்பினர்கள் பேசும்போது இந்த அரசாங்கம் நேர்மையாக டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட் என்று சொல்கிறீர்கள், அனைத்து எம்எல்ஏக்கள் பேசுவதையும் சட்டமன்றம் நடப்பதை நேரலையாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். கடந்த திமுக ஆட்சியிலும் நேரலை என்பது முழுமையாக நம்பிக்கை வாக்கெடுப்பு சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வந்தார்கள் அதிமுக. ஆனால் அது நேரலையில் கொடுக்கப்படவில்லை. அதே போல 2016-21 ஆட்சி காலத்தில் சபாநாயகர் தனபாலுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக கொண்டு வந்தது. அதுவும் நேரலை செய்யப்படவில்லை. தற்போது டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்து கூட நேரலை செய்கிறார்கள். எனவே நேரலை என்பது ஒரு அவசியமான ஒன்றாகிவிட்டது. அரசு நினைத்தால் ஒரு பட்டனை அழுத்தினால் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிந்துவிடும். அந்த முடிவை தற்போது டிவிகே அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இதை நாட்டு மக்கள் அனைவரும் வரவேற்கிறார்கள். அதே போல சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் வரவேற்கிறார்கள். நாட்டு மக்கள் தான் ஓட்டு போட்ட எம்எல்ஏ உள்ளே எப்படி செயல்படுகிறார், நேரலையாக அவர் பேசுவது என்ன, அவர் சரியாக பேசுகிறாரா அல்லது அங்கே போய் பேசாமல் இருக்கிறாரா என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக தான் டிவிகே அரசாங்கம் டிரான்ஸ்பரன்சியாக முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் 100 ஆண்டுகளை கடந்த இந்த சட்டப்பேரவை வரலாற்றில் முதல் முறையாக நேரலை செய்கிறார்கள். திவ்யா, இனியும் இது தொடரும் இல்லையா? அந்த நேரலை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களும் சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்க முடியும் இல்லையா? நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இந்த போன்ற ஒரு முக்கியமான விஷயம், இதுவரை நேரலையே செய்யப்படாத ஒரு விஷயத்தையே நேரலை செய்கிறார்கள் என்று சொன்னால் மற்ற நிகழ்வுகள் எல்லாம் சாதாரண நிகழ்வுகள் தான். கொஸ்டின் அவராக இருந்தாலும் சரி, ஒரு தீர்மானத்தில் பேசுவதாக இருந்தாலும் சரி, ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்து அதில் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற்றாலும் சரி, அதே போல சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றும் போது யார் இருக்கிறார்கள், அதே போல மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் யார் இருக்கிறார், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைரார்கிப்படி இந்த சம்பவத்தை விட குறைந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். அப்படி என்றால் அதையும் அவர்கள் நேரலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் முதல் நேரு ஸ்டேடியத்தில் பேசும்போது ஜோசப் விஜய் பேசியது இந்த அரசாங்கம் ஒரு டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நேரலை செய்வதற்கென்று புதிதாக எதுவும் கட்டணங்கள் செலுத்த தேவையில்லை. அரசாங்கத்திடமே லைவ் மெஷின்கள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் முதலமைச்சருடைய அனைத்து நிகழ்ச்சிகளுமே நேரலை செய்யப்படுகிறார்கள். இது சட்டப்பேரவை விதியின் அடிப்படையில் இவர்கள் நிறுத்தியிருந்தார்கள் கடந்த காலங்களில். அதை தளர்த்தி சட்டப்பேரவை விதிகளெல்லாம் தளர்த்தி இந்த அரசாங்கம் ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கின்றார்கள். திவ்யா, இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.